வணக்கம் நண்பர்களே. வாய்ஸ் ஆஃப் கோயம்புத்தூர்ல இந்த பதிவுல நம்ம பார்க்க போற காலேஜ் அப்படின்றது கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு காலேஜா அந்த காலேஜில் இருக்கக்கூடிய கோர்சஸ், அந்த காலேஜில் இருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள், அந்த காலேஜுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்றத ஒன் பை ஒன்னா பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில இன்னைக்கு பார்க்கக்கூடிய காலேஜ் அப்படின்றது கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எஜுகேஷன் ரிலேட்டடான நிறைய விஷயங்களை நம்ம பகிர்ந்துகிட்டே வர்றோம். இனியும் பகிர்ந்துகிட்டே வரப்போறோம். ஸோ அதனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிச்சயமா இந்த சேனல் அப்படின்றது உங்களுக்கான ஒரு பயனுள்ள சேனலா இருக்கும் அப்படின்றதையும் நம்ம சொல்லிக்கலாம். வாங்க என்னென்ன கோர்சஸ் இந்த காலேஜில் இருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் என்ஜினியரிங், பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் என்ஜினியரிங் வித் சைபர் செக்யூரிட்டி, B.Tech IT, B.Tech Artificial Intelligence and Data Science, BE Computer Science and Design, BE Computer Science and Technology. அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா BE ECE, BE EEE, BE Mechanical, BE Civil, BE Electronics and Telecommunication Engineering. அது இல்லாமல் பிஜி கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா MBA, MCA, ME. இந்த கோர்சஸ் எல்லாம் இந்த காலேஜில் இருக்கு. இது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு அட்டானமஸ் காலேஜ் அப்படின்றதுனால NAC அக்ரிடேஷன்ல A கிரேடும் வாங்கியிருக்காங்க. அது இல்லாம NIRF லிஸ்டட் காலேஜா இருக்காங்க. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்டால லிஸ்டா, அதாவது ஒவ்வொரு இயர் பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் 250 காலேஜை லிஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது இன்ஜினியரிங் காலேஜஸ்ல 250 காலேஜ் லிஸ்ட் பண்ணுவாங்க. அதுல ஒரு காலேஜா கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இருக்குது அப்படின்றத நீங்க மறந்துட வேண்டாம். அதே மாதிரி NBA அக்ரிடேஷன் அப்படின்றது, அதாவது நேஷனல் போர்ட் ஆஃப் அக்ரிடேஷன் அப்படின்ட்டு CSE டிபார்ட்மெண்ட், ECE, EEE, IT மற்றும் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு வாங்கியிருக்காங்க. ஸோ NAC அக்ரிடேஷன் பிளஸ் NBA இருக்கிறதுனால பாத்தீங்க அப்படின்னா டாப் MNC கம்பெனிஸ் ரெக்ரூட்டர்ஸா இந்த காலேஜுக்கு இருப்பாங்க. ஸோ இந்த காலேஜ்ல இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்சஸ்க்கு எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இயர்லி ஃபீஸ் அப்படின்றது 1,60,60,000 ரூபாய் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. BE கம்ப்யூட்டர் சயின்ஸ், BE கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் வித் சைபர் செக்யூரிட்டி, B.Tech IT, B.Tech ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், BE கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டிசைன், BE கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இந்த எல்லா கோர்ஸுமே பாத்தீங்க அப்படின்னா 1,60,60,000 அப்படின்றத இயர்லி ஃபீஸா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி BE ECE பொறுத்த வரைக்கும் 1,60,60,000 ரூபாய் ஃபீஸா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. EEE பொறுத்த வரைக்கும் 1,00,000 ரூபாய் ஃபீஸ். அதே மாதிரி BE மெக்கானிக்கலுக்கு 1,00,000 ரூபாய் ஃபீஸ். BE சிவிலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 85,000 ரூபாய். BE எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்க்கு 1,00,000 ரூபாய். அதே மாதிரி பிஜி கோர்சஸ்ல MBAக்கு 70,000 ரூபாய் பர் செமஸ்டர். அதே மாதிரி MCAக்கும் பாத்தீங்க அப்படின்னா 50,000 பர் செமஸ்டர். அதாவது மற்ற யூஜி கோர்சஸ் எல்லாமே இயர்லி ஃபீஸ். MBA MCAக்கு மட்டும் நான் சொன்னதுல பாத்தீங்க அப்படின்னா செமஸ்டருக்கு 70,000 ரூபாய் அப்படின்றது MBAக்கும், செமஸ்டருக்கு 50,000 ரூபாய் அப்படின்றத MCAக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது இல்லாம நீங்க அட்மிஷன் ஃபீஸ் அப்படின்றது 10,000 ரூபாய் பே பண்ண வேண்டியது வரும். அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்றது ஒரு 1000 ரூபாய். ஹெல்த் கார்டுக்கு ஒரு 5,000 ரூபாய். இதை தாண்டி நம்ம டிமாண்டா இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடான கோர்சஸ் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஃபீஸ் இருக்கும். அதாவது இந்த மேல கொடுத்துருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் 6 கோர்சஸ்க்குமே பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஃபீஸ் அப்படின்றது இருக்கும். அது என்னன்னா நீங்க அட்மிஷன் எப்ப எடுக்கிறீங்களோ அந்த அன்னைக்கு தான் ஃபைனலா ஃபிக்ஸ் ஆகும். இதுதான் ஃபிக்ஸ்டு அப்படின்னு இருக்காது. நீங்க அட்மிஷன் போடும்போது தான் என்னன்னா அந்த எக்ஸ்ட்ரா ஃபீஸ் அப்படின்றது எவ்வளவு அப்படின்றத நமக்கு தெரிய வரும். ஸோ இந்த கோர்சஸ்ல உங்களுக்கு அட்மிஷன்ஸ் வேணும், அல்லது நான் சொன்ன தகவல்கள் போக இன்னும் எக்ஸ்ட்ரா தகவல்கள் உங்களுக்கு இன்னும் ஃபர்தரா ஏதாவது டீடைல்ஸ் வேணும் அப்படின்னாலும் கொடுத்துருக்கக்கூடிய நம்பரான 6374749314 கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கான சந்தேகங்களை நான் கிளியர் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறேன். அது இல்லாம இந்த காலேஜ்ல உங்களுக்கு அட்மிஷன் வேணும் அப்படின்னாலும் நீங்க என்ன தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கான அட்மிஷன் ப்ராசஸ் அப்படின்றத நம்ம எளிமையா நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். தொடர்ந்து 4-5 வருடமா இந்த ப்ராசஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால என்னன்னா நீங்க எந்த விதமான யோசனையும் இல்லாம என்ன தாராளமா உங்களுக்கான தகவல்கள் என்ன வேணும்னாலும் இந்த நம்பரை கால் பண்ணீங்க அப்படின்னா என்ன கான்டாக்ட் பண்ணலாம். கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் அப்படின்றத நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அடுத்தடுத்த பதிவுகளில் இன்னும் இதே மாதிரியான வேற சில காலேஜஸ் பத்தின தகவல்களோட நான் சந்திக்கிறேன். அடுத்தடுத்த பதிவுகளில் இன்னும் சில முக்கியமான விஷயங்களை பத்தி நம்ம தொடர்ந்து விவாதிக்க போறோம். நன்றி.